எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் ரேகா கொண்டு வந்து பெட்டி மட்டும்தான் கிடக்கு. அதை தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஏட்டி என்ன செய்யுத? சின்னவளை எங்க ஆளை காணும்? கூப்பிடுறது கேட்கா இல்லையா? அந்த ஆணைக்கு ஃபோனுக்குள்ள அப்படியே போயிரு. ஏ ரேகா, கூப்பிடுறது கேட்கா இல்லையா? என்னம்மா? ஏட்டி மஞ்சு எங்க? ஏம்மா அவ பானு கூட விளையாட போறேன்னு வெளியே போயிட்டாம்மா. அங்க ஹோட்டலுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கா. இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு போகணும். பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து கெட்டுங்கன்னு சொன்ன, கெட்டி வச்சியா? உன் துணியெல்லாம் எடுத்து பெட்டியில் போட்டியாட்டி? இம்மா சாயந்தரம் தானே போகணும். இன்னும் வேற இப்போ கடைக்கு போவோம்ல. எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து பிறகு எங்கே போட? எல்லாம் வரட்டும், மொத்தமாக சேர்த்து பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சிருதேன். எல்லா வேலையும் கடைசி நேரத்தில் தான் செய்யணுமா? முதலே செஞ்சு வைக்கக்கூடாதா? அப்போ ஃபோன் தர்றதே அதிசயம். தந்தா கொஞ்ச நேரம் வீடியோ பார்க்க விடுதீங்களா? இருங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேன். இப்போ கிளம்பணும்லாட்டி? கிளம்புவோம்மா. நான் கிளம்பி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் கிளம்பிட்டு வாங்க. அது வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பெட்டிக்குள்ளே துணியெல்லாம் இப்போ எடுத்து அடிக்க வைக்க மாட்டேன். ஏம்மா போயிட்டு மத்தியானம் வந்துடுவோம்லம்மா. ராத்திரி தானே ஊருக்கு போக போகிறோம். நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிருவேன். எப்படியோ போ. உங்கள் அப்பா எங்கே போனாருன்னு தெரியல. எங்களையாவது டீ கடையை பார்த்துருப்பாரு. ஏம்மா கடைக்கு போகும்போது எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரீங்களா? ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் என்னத்துக்கிட்டி? ஏற்கனவே இப்போ தானே நிறைய ட்ரெஸ் வாங்கணும் உனக்கு. ஏம்மா கொடைக்கானலுக்கு வந்ததுக்கு ஞாபகத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தாங்கம்மா. காலேஜுக்கு போகும்போது போட்டுக்கிடுவோம்ல. கொடைக்கானலில் ட்ரெஸ் எல்லாம் விலை கூட இருக்கும். அதெல்லாம் வாங்கக்கூடாது. சாக்லேட் வாங்கி தரேன் அம்மா. என்ன சரியா? சாக்லேட் வாங்கிட்டு போவோம். ஏம்மா எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம்மா. ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கி தாங்க. ஒரு டாப்ஸ் மட்டுமாவது வாங்கி தாங்கம்மா. கொண்டு வந்த துட்டு பூரா காலி ஆயிட்டுட்டி. கையில் துட்டு கிடையாது. இன்னும் ஊருக்கு போய் வேலையை பார்த்தா தான் துட்டு. சரியா? இருக்கிற துட்டை வச்சு சாக்லேட்டும் டீ தூளும் தான் வாங்கிட்டு போக முடியும். ஏம்மா அதெல்லாம் தெரியாது. எனக்கு அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கி தந்துருங்க. நீ கேட்ப, அப்புறம் உன் தங்கச்சிக்காரி வந்து கேட்பா. ஐயோ கடவுளே, ஏன் தான் இப்படி பாடா படுத்துதாகலம்மா? என்ன ஒரே சத்தமா கிடக்கு? வாங்க மனுஷா, நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன லட்சுமி, எதுவும் வேணுமா? ஒன்று வேண்டாம். அவ கையில் எதுக்கு ஃபோனை கொடுத்துட்டு போனீரு? கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தாரேன்ப்பா, ஃபோனு தாங்கன்னு கேட்டா, அதான் கொடுத்தேன். பைக்குள்ள துணி எடுத்து வைக்கணும், எடுத்து வைக்க மாட்டேக்கா. ஃபோனை பார்த்துக்கிட்டு குடிஞ்ச தலையே நிமிர மாட்டேக்கா. இவளுக்கு ஃபோனை கொடுத்துருக்கீரு. உடு, கொஞ்ச நேரம் பிள்ளை பார்த்துட்டு போட்டுமே. இன்னும் ஊரில் போய் காலேஜுக்கு போயிட்டான்னா அடுத்து அதுக்கு வேற ஒரு ஃபோனு கேட்பால்ல. பிள்ளைகளுக்கு எடுக்கிறதே நீங்கள் தான். சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் கிளம்புங்க. நான் போய் மஞ்சுவை கூட்டிகிட்டு வரேன். எல்லாம் வெளியே போகணும்ல. ஆமாம், வெளியே போகணும். ஏப்பா வெளியே போகும்போது எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தாங்கப்பா. இதைத்தான் ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. துட்டு இல்லைன்னா கேட்க மாட்டேக்கா. எப்போ காலேஜுக்கு போகிறேன்ல, நல்லா அழகாக ஒரு ட்ரெஸ் வாங்கி தாங்க. போய் பார்ப்போம்மா, வெளியே தானே போகிறோம், போய் பார்த்து வாங்குவோம். ஐ ஜாலி, அப்பா எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கோன்னு தெரியல. எதுனாலும் இவங்க அப்பாட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கிடுவாளுங்க. அப்புறம் நான் என்னத்துக்கு இருக்கேன் இந்த வீட்டில்? ஒரு ட்ரெஸ்ஸு தானே கேட்கா, அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுது? துட்டு வச்சிருக்கிற மனுஷா? இருக்கிற துட்டை பூரா வலிச்சு போட்டு இங்கே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிட வேண்டியது. காலி பண்ணிடணும். அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு ஊரில் போய் நிற்கணும். அங்கே போனோன்னே ஆஃபீஸுக்கு போகணும். பஸ்ஸுக்கு துட்டு இல்லை. லட்சுமி ஒரு 10 ரூபா கொடு, லட்சுமி ஒரு 20 ரூபா கொடுன்னு என்கிட்ட தானே கேட்பீரு. நான் என்ன அங்கே கொட்டியாக வச்சுருக்கேன்? இல்லை வீட்டுக்கு பின்னால் மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கேனா? துட்டு எப்படி வரும்? லட்சுமி, நம்ம ஒரு 4 நாளாக ஹோட்டலில் சாப்பிட்டோம் பார்த்தியா? அதில் எல்லாத்துலேயும் பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்டாளுக. அதனால துட்டு எதுவும் மிச்சமாகலை. ஆனால் நீ தினம் 2 இட்லி தான் சாப்பிட்ட பார்த்தியா? அதனால துட்டு பூரா மிச்சமாயிட்டு. உனக்குன்னு போட்டிருந்த துட்டுல கொஞ்சம் இருக்கு. அதை வச்சு தான் பிள்ளைகளுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன். நீ கவலைப்படாத, துட்டு இருக்கு. கேட்டுக்கோடி ரேகா, அம்மா தான் உங்களுக்கு மிச்சம் முடிச்சு கொடுத்துருக்கேன். சரியா? உங்களுக்கு சாப்பிட முடியலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய? பார்த்தீங்களாங்க எப்படி பேசுதா? பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டு இருக்கீரு. சரி விடு, பிள்ளைகள் அப்படித்தான் பேசும். நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். சரி, பொம்பளைங்கன்னா பொறுத்து போகணும். கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட வேண்டியதான். சரி, நான் என்ன செய்ய? இப்படியே இருக்கேன். பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் நம்ம வெளியே போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம்னா அந்த பொருள்களை மட்டும்தான் உள்ளே வைக்கணும். மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாத்ரூம்ல பல்லு தேய்க்கிற ப்ரெஸ்ஸு துண்டுலாம் இருந்துச்சே, அதை எடுத்து வச்சியாம்மா?
எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. சரி வா, ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், அதுக்கு பிறகு கிளம்புவோம். இந்த ஊர் என்ன அழகா இருக்கு. காலையில எந்திரிச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஏல தம்பி, இங்கே என்ன செய்த? உன்னை அங்கே காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். வாக்கா, இங்க நல்லா இருந்துச்சு. காலையில வந்தோன்னு அப்படியே குளு குளுன்னு இருந்தது. பறவைகள்லாம் கத்திக்கிட்டு கிடந்துச்சு. அதான் அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியா? சரி, இந்த காப்பி குடி. காப்பியா? சரி கொண்டாக்கா, குடிப்போம். நீயும் உட்காரேன். வெளியே போகணும்ல, எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்புவோம் கிளம்புவோம், உட்காரு கொஞ்ச நேரம். இல்லை, உன் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுதே? வரமாட்டேன்னு சொல்லுதவள நான் என்ன செய்ய? நம்ம வீட்டுக்காவது கூட்டிகிட்டு வரலாம்ல. எங்கேயும் வரமாட்டுக்கா. சரி, நானே வாரேன், வந்து அவளை என்ன ஏதுன்னு கேட்கேன். வாரியாக்கா, இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு கிளம்பிடுவோம்ல. கிளம்பி நாளைக்கு காலையில வீட்டுக்கு போகும்போது அப்படியே என் கூட வந்துருதியா? வேண்டால, நாளைக்கு வர முடியாது. நாளைக்கு காலையில் மாலை வேலைக்கு போகணுமா. போனோன்னே கொஞ்சம் அவளுக்கு கூட மாட இருந்து சோறு பொங்கி கொடுக்கணும். கொண்டுட்டு ஓடுவாள்ல. அப்ப என்னைக்கு வருவேன்? அடுத்த வாரத்தில் ஒரு நாளைக்கு வாரேன். சனி ஞாயிறு லீவ் இருக்கும் பார்த்தியா, அன்னைக்கு பார்த்து வாரேன். மாலாக்கு சனி ஞாயிறு லீவா? அவளுக்கு சனி ஞாயிறு லீவு தான். ஆனால் இப்போ 5 நாளைக்கு லீவு போட்டிருக்கல்ல, அதுக்கு சேர்த்து வச்சு வேலை செய்ய சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுதாங்கன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். அப்ப லீவ் இருந்தா பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாரியாக்கா? சரி, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் அவளுக்கு லீவ் விட்டுருவாங்க. லீவ் விட்டோன்னே அவா, நான், பிரபு 3 பேர் வாரோம். மாப்பிள்ளையும் கூட்டு வர வேண்டியதானே? உன் மாப்பிள்ளை அப்படியே வந்துட்டாலும் கூப்பிட்டு பார்க்க, வந்தால் இழுத்துட்டு வாரேன். சரிக்கா, என் பொண்டாட்டிட்டு சொல்லி வச்சிருந்தேன். உன் பொண்டாட்டி எதுவும் என் மேலே கோபமாக இருக்காளோ? இல்லையேக்கா, ஏன் கேட்க? பிற வீட்டு பக்கம் வான வரவே மாட்டேக்காளே. நான் ஃபோன் அடித்து அவட்ட பேசுதேன். வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அவட்ட கொடுன்னு. சரிக்கா, கொடுக்கேன். சின்ன வயசில் அதே ஊருக்குள்ளே நம்ம எப்படிலாம் சுற்றிக்கிட்டு அலைஞ்சோம். நீ, நான், முருகேசன், கனகா எல்லாம் சேர்ந்து ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு அலைஞ்சோம். இப்போ பாரு, எல்லாம் வயசாகி குடும்பம் குட்டின்னு அப்படியே தனித்தனியாக போயிட்டுக்கு. சின்ன பிள்ளைங்கள இருக்கிற வாழ்க்கை பெரிய ஆளா இட்டுனா கிடைக்காது இல்லக்கா. எல்லாம் குடும்பம் குடும்பம்னு ஓட ஆரம்பிச்சிருந்தோம். ஆமலை, வாழ்க்கை எங்கெங்கேயோ போயிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு சாக வேண்டிதான். எனக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். குழந்தை பிறக்காமையே போயிட்டு. கவலைப்படாதல, உன் பொண்டாட்டி இருக்கல்ல, அவள் தான் உனக்கு குழந்தை, நீ அவளுக்கு குழந்தை. அப்படித்தாங்க்கா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் பிள்ளைகளை பார்க்க ஓயாம வந்துருதேன். உன் பொண்டாட்டி அதனால தான் வரமாட்டேக்கான்னு நினைக்கேன். அவளுக்கு இங்கே வர பிடிக்கல. வந்தால் யாரும் பிள்ளை இல்லையான்னு கேட்டுருவாங்களோன்னு நினச்சி கஷ்டப்படுதான்னு நினைக்கேன். இவ்வளவு வயசாயிட்டு இல்லக்கா, இனிமே யாரு கேட்க போறா? அதெல்லாம் ஒன்றும் அவ கவலைப்படல. அதெல்லாம் கவலைப்பட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. சரி, காப்பியை குடி. பட்டு, ரெடி ஆயிட்டீங்களா தங்கம்? வெளியே சுற்றி பார்க்க கிளம்புவோமா? யோ பொக்கவாயி, எதுக்கு இப்படி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீரு? எனக்கு வயிறு வலிக்கத்தானே. ஐயோ இல்லை நெட்டம்மா, சும்மா தான் பார்த்தேன். தெரியுது. நம்ம மட்டும் 3 இட்லி தான் தின்னோம். இவ 9 இட்லி தின்னுட்டாளேன்னு தானே பாக்கீரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நெட்டம்மா, நீ சாப்பிடு. நான் அப்படிலாம் நினைக்கல. அப்பனா போய் கிளம்ப வேண்டியதானே. எதுக்கு ஏன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கீரு? எனக்கு வயிறு வலிக்கும்ல. நான் தான் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டேனே நெட்டம்மா, நான் பார்த்தா என்ன தப்பு? சரி, அப்பனா போய் இன்னும் 2 வடை வாங்கிட்டு வாங்க. நெட்டம்மா, ஏற்கனவே 4 வடை தின்னுட்டேன், போதும். அதைத்தான் சொல்லுதேன். 4 வடையும் 9 இட்லியும் தின்னுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காளேன்னு தானே பாக்கீரு. ஏம்மா தாயே, நான் ஒன்றும் பார்க்கலம்மா. நீ எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வா. நீங்கள் இப்படிலாம் பேசுனா உடனே நான் கொஞ்சமாக சாப்பிடுவேன்னு நினைக்காதீங்க. நான்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா நாடு தாங்காது. அதான் வாங்கி கொடுக்க நான் இருக்கேன்ல நெட்டம்மா, நீ நல்லா சாப்பிடு. நான் என்ன செய்ய ராமோ, நானும் சாப்பிட்டு தான் பார்க்கேன். வயிறே நிறைய மடக்கி. இந்த ஊர் இட்லி எப்படி இருக்குன்னு நினைக்கேன். எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் வயிறே நிறையாத மாதிரி செஞ்சுருப்பாங்களோ. எனக்கெல்லாம் வயிறு நிறைஞ்சிட்டு நெட்டம்மா. நாளைக்கெல்லாம் இட்லி வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இட்லி கடைக்காரன் மூஞ்ச பாருங்க. எதுவும் சேர்த்துக்கத்து போடுதானான்னு தெரியல. எதுவும் மாத்திரை கித்திரையை போட்டு கலந்து கொடுத்துட்டானோ என்னமோ. அதனால தான் எனக்கு மட்டும் வயிறே நிறைய மடக்கி. அப்போ தானே அவன் கடையில் இட்லி பூரம் காலியாகவும். அதுக்கு தான் இப்படிலாம் திட்டம் போடுதானுங்க. எதுக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கிட்டு வாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு கலந்து கொடுக்க மாட்டாங்க. நீ ஒழுங்கா சாப்பிட்டு வா. நாங்களும் அதைத்தானே சாப்பிட்டோம். எங்களுக்கெல்லாம் அப்படி வயிறு பசிக்கலையே. அப்போ நான் ரொம்ப சாப்பிடுதேன்னு சொல்லுதீரு. சரி, மனுஷா தெரிஞ்சிட்டு. உங்களை பற்றி இப்போ தான் எனக்கு நல்லா தெரியுது. நெட்டச்சி, கிளம்பிட்டியா இல்லையா? மாலாக்கா மாதிரியில் இருக்கு. மாலாக்கா, இந்தா கிளம்பிட்டேன். நான் கிளம்பி ரெடியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்துருதோம். என்னது இது, சோளமா?
சோளம் மாதிரி தான் இருக்கு, ஆனால் என்னதுன்னு தெரியலையே. ஏக்கா சோளம் மாதிரி எங்கே இருக்குது? கம்மம்புல் மாதிரி இருக்குது. அது இல்லடி. பார்க்கவே நல்லா இல்லை, எனக்கெல்லாம் இது வேண்டாம்ப்பா. வேற இங்கே தான் நிறைய பழம் இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்ப்போம். அந்த பையில் தொங்குது, அதெல்லாம் என்னது? ஏக்கா அதெல்லாம் பிளம்ஸ் பழம்க்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளம்ஸ் அடியது நல்ல பெருசு பெருசாக இருக்கே, எனக்கும் ரொம்ப பிடிக்குமே. இந்த கீழே கொட்டி வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் என்னது? பார்க்கவே நல்லா இருக்கே. கடையில் ஆளையே காணும், எப்படி வாங்க? எங்கிட்ட அது பேர் பாருக்கா. ஏட்டி அங்கே பாரு, பலாப்பழத்தை கயிறில் கட்டி மேலே தொங்க விட்ருக்காங்க பாரு. சைஸு சின்னதாக இருக்க போய் தொங்கிட்டு கிடக்கு, பெருசாக இருந்தால் இந்த ஆள் மண்டையிலே உளுந்துருக்கும். சரி வாங்க, நம்ம போவோம். ஆள் இல்லாமல் என்னத்தை போட்டு வாங்க முடியும்? ஆள் வரட்டும், பெறவாட்டி வந்து வாங்குவோம். எம் 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 எம். இந்த பழம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டியோ? பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒத்த ரோசா? தின்னு பார்த்துட்டேன். அடி பாவி, ஆள் இல்லாத கடையில் வந்து ஆட்டையை போடுதியோ? திராட்சை பழம் வாங்க போனா மட்டும் ஒரு பழம் 2 பழம்னு பிச்சு பிச்சு அங்கனையே வாயில போட்டு தானே வாரோம். கடைக்காரன் என்ன சத்தமா போடுதான்? அதெல்லாம் ஒன்றும் ஏச மாட்டானுங்க. ஒரு பழத்தை தின்னு பார்க்காம எப்படி வாங்க முடியும்? பிறகு புளிச்சதுன்னா என்ன செய்ய? இது நல்ல ஐடியாவாக இருக்கே. பிசாட்டுக்கு அப்போ எல்லா கடையிலையும் போய் எல்லா பழத்தையும் புளிக்கான்னு தின்னு பார்த்துடலாமே. ஆமாடி, நானும் அப்படித்தான் செய்வேன். எந்த பழம் வேணுமோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தின்னு பார்த்துட்டு புளிக்கின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ராதாக்கா அடுத்த தடவை கடைக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டு போங்கன்னு. விளங்கும், வாங்கட்டி போவோம். இதான் இந்த ஊர் கடை தருவா? நல்லா இருக்கே. எங்கன பார்த்தாலும் கடைகளா இருக்கே, எந்த கடைக்குள்ள போக? ஏம்மா, எனக்கு இந்த ஊர் கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்குமா. எப்ப பார்த்தாலும் நல்ல குளுகுளுன்னு இருக்கு. இப்ப சாட்டுக்கு இங்கேயே இருந்துருவோம்மா. இங்கேயே இருந்தால் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். ஏமா அப்படியே மழை பெய்யுற மாதிரி குளுன்னு இருக்குமா, சூப்பராக இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க என்னம்மா, அவங்களுக்கு எல்லாம் ஏசியே தேவைப்படாது. எப்படி குளுகுளுன்னு இருக்கு. ஆமாடி, நம்மளாம் இந்த ஊரில் இருக்க நம்மள கொடுத்து வைக்கல. சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது போகிறதுக்காவது கொடுத்து வச்சிருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம். ஏமா ட்ரெஸ் எடுக்க போகணும்ல, எந்த கடைக்குள்ளே போக போகிறீங்க? நான் ட்ரெஸ் எடுக்க போலையே, நான் சும்மா சுற்றி பார்க்கல வந்தேன். ஏம்மா ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்லம்மா. நானாம்மா சொன்னேன்? அப்பா வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல. உங்கள் அப்பா ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னார்ல, அவர் எங்கே ஆளை காணும்? தெரியலையம்மா, எங்கே போனாரு? உன்னை என் தலையில் கட்டி விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டாரு. அப்போ எனக்கு ட்ரெஸ் கிடைக்காதா? அப்படியே ரோட்டில் நின்றுக்கிட்டு அழுது வடியாதுங்கட்டி, வா வாங்கி தந்து தொலைக்க. இந்த மனுஷன் ஏவி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஏம்மா, எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் வேணும். நான் மனுஷியாக இருக்கும்போதே பின்னால் பெசாட்டுக்கு வந்துருங்க, சரியா? ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன், வீட்டை பார்த்து பேய்கிட்டே இருக்கணும். சும்மா இங்கே வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. பம்பாய்க்கு போகும்போது தானே ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் வேணும், கார் வேணும்னு வாங்கினேன். இப்போ எதுக்கு மறுபடியும் கேட்க? ஏம்மா, அது சரியே இல்லைம்மா. ரிமோட் வேலையே செய்ய மாட்டேங்கி, தூர போட்டுட்டேன். தூர போட்டுட்டியா? ஆமாம்மா, இப்போ நல்லதா வாங்கிக்கிடுவோம். விளக்கு மாதிரி பிஞ்சிரும் பார்த்துக்கோ, பெசாட்டுக்கு வா. துட்டு என்ன மரத்திலேயே காக்கி? இந்த பிள்ளைகளுக்கு துட்டோட அருமை கொஞ்சம் கூட தெரிய மாட்டேக்கே. நம்மளுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒத்த விளையாட்டு சாமா கிடையாது. எல்லாம் இந்த சட்டி பானைன்னு களிமண்ணை வச்சு செஞ்சு அதில் உட்காந்து நம்ம விளையாண்டுட்டு இருப்போம், சோறு பொங்க குழம்பு வைக்கான்னு. இதுக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு என்ன பாடுபடுத்துதுங்க. பெசாட்டுக்கு இந்த துணி கடையில் கூட்டு போய் ஆளுக்கு ஒரு துணியை வாங்கி கொடுத்து கூட்டு போயிடுவோம், இல்லைன்னா நிம்மதியாக இருக்க விட மாட்டாளுங்க. இந்த சேலை கலர் நல்லா இருக்கு, ஆனால் பாடுறதான் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற சேலையில் பாடுறதும் நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கே. நம்மளுக்கு கெட்டுன்னா நல்லா இருக்கும் போலையே. பெசாட்டுக்கு இந்த சேலையை வாங்கிட வேண்டிதான். கடைக்காரன்ட்ட போய் எவ்வளவுன்னு கேட்போம். எம்மா, என்னல? ஏம்மா எவ்வளவு நேரமா சேலையே பார்த்துட்டு இருப்பீங்க? எனக்கு விளையாட்டு சாமான் வாங்கி தாங்கம்மா. ஏல, விளையாட்டு சாமான் எங்கனாலும் போய் வாங்கலாம். சேலை அந்தந்த ஊரில் வாங்கினா தானே நல்லா இருக்கும். கொடைக்கானலில் வாங்கின சேலைன்னு நல்லா கட்டிக்கிட்டு அலையலான்னு பார்க்க ஒரு சேலை எடுக்க விடுதியா? நீ ஃப்ரெண்ட்ஸு கூட போக வேண்டியதானே, எதுக்கு இப்போ என் கூட வந்தே? ஏம்மா விளையாட்டு சாமான் வாங்கினா உங்க கூட தானம்மா வரணும். விளையாட்டு சாமான் வேணுமா? வீட்டில் எவ்வளோ விளையாட்டு சாமான் கிடக்கு, போகிற இடத்துலலாம் வாங்குவியோ? ஏம்மா நீங்களும் தான் சேலையை பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கீங்க. இப்போ மட்டும் நீங்க சேலை எடுக்கீங்கல்ல, அதே மாதிரி தான். பயப்புள்ள கரெக்டாக பிளானை போட்டு பிடிச்சிருதுங்க. என்னதான் செய்ய, நம்ம ஒரு ஆசையாக சேலை எடுக்க முடியுதா? இதுகளுக்கு வாங்கி கொடுத்தே நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது போல.
ஏம்மா எனக்கு முதல்ல விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சேலையை பார்த்துக்கிட்டு இருங்கம்மா. நான் பாட்டுக்கு அதை வச்சு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். இங்க பாரு மணி, அம்மா சொல்லுறதை கேளு. நான் இந்த கடையில ஒரு சேலை எடுக்காம இப்ப வெளியே வரமாட்டேன். நீ தான் பைக்குள்ள எப்பவும் பால் வச்சுக்கிட்டே அலைவல்ல, அதை எடுத்து ஒரு ஓரமா போய் உட்காந்து விளையாடு. நான் சேலை எடுத்து முடிச்சிட்டு வந்து உனக்கு ஏதாட்டும் வாங்கி தாரேன். கண்டிப்பாக வாங்கி தருவீங்களா? வாங்கி தாரம்ல. பச்சை பிள்ளையை ஏமாத்துதா பாரு. ஏமாத்துதானா? சீலை எடுத்துட்டு பெசாட்டுக்கு கிளம்பி தானே போறே. அந்த பையனை எதுக்கு ஏமாத்துதே? நான் ஏமாத்துதேன்னு நீங்க கண்டீங்களோ? எப்படி ஏமாத்துதானே செய்யுவே? உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. எங்க வேலையை பார்க்க எங்களுக்கு தெரியும். ஏல குட்டி பையல, உங்க அம்மா உனக்கு விளையாட்டு சாமான் வாங்கி தர மாட்டா. அவ சேலை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கா. இன்னைக்கு பூரா சேலையை பறக்கிட்டு அலைவா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஏம்மா முதல்ல விளையாட்டு சாமான் வாங்கி கொடுங்கம்மா, அதுக்கு பிறகு நீங்கள் சேலை எடுத்துக்கோங்க. அப்படி சொல்லல என் சிங்கக்குட்டி. ஏல மணி, அம்மா உனக்கு விளையாட்டு சாமான் வாங்கி தரேன்னு சொன்னோம்ல, இந்த பொம்பளை பேச்ச கேட்டுக்கிட்டு பேசுதியோ? ஏட்டி, பொம்பளை கிம்பளை நீனா பல்ல பேத்துருவோம் பார்த்துக்கோ. பிறவு நீ பொம்பளை இல்லாம ஆம்பளையாம்மா? யாத்தே, பல்ல உடைச்சிட்டாலே. என்னையே அடிக்கியா? நீ அடிச்சா என் கையென்ன புளியங்காவா பறிச்சுக்கிட்டு இருக்கும். என்னடி அடிக்கே? பிறவு நீ பாட்டுக்கு வந்து தாயும் அவனுக்கு சண்டை இழுத்து விடுவ. நீ அடிப்ப, நான் வாங்கிட்டு சும்மா இருக்கணுமோ? இருடி, இன்னைக்கு உன் குடுமையை பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்டுருதேன் பாரு. ஆய்வம்மா ஆய்வ, நீ முடிய பிடிச்சி ஆயிர வரைக்கும் நான் என்ன உட்காந்து முறுக்கா தின்னுக்கிட்டு இருப்பேன்? நான் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். மிதிச்சு அடி ஒன்று இடி மாதிரி இருக்கும். பாக்கியா பாக்கியா? அவ்வளோதான், இன்னைக்கு நம்மளுக்கு விளையாட்டு சாமான் கிடைச்ச மாதிரி தான். நம்ம அங்கிட்டாம போய் பந்து வச்சு விளையாடுவோம். பட்டு சாக்லேட் வாங்கிக்கிடுதியா? இந்த கடையில சாக்லேட் நல்லா இருக்குமா? ஏங்க சாக்லேட் சாப்பிடுற வயசா? எனக்கெல்லாம் வேண்டாம். சாக்லேட் சாப்பிடுறதுக்கு வயசு இருக்காக்கும். எப்பனாலும் சாப்பிட வேண்டியதானே. எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. அப்பனா ஒரு 2 கிலோ சாக்லேட் வாங்கிட்டு வந்துடட்டா? உடம்பு பூரா சுகர் ஏறி போய் கிடக்கு. 2 கிலோ சாக்லேட் வேணுமா? ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி வாயில போட்டு வந்துகிட்டே இருங்க. ஒன்னே ஒன்னா? ஒன்னு எந்த மூளைக்கு காணும்? ஒன்னு வாங்குறதா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா சாக்லேட் கடை பக்கமே போக கூடாது. அப்படியே வாங்க. பட்டு எதுக்கு முருகேசனை ஏசுதே? அவன் சின்ன பிள்ளை மாதிரி ஒரு 4 சாக்லேட்டை வாங்கி தின்னுட்டு வரட்டுமே. பாத்தியா, மீன் குட்டியே சாப்பிட சொல்லுதா, நீ தான் கேட்க மாட்டேக்கே. மீனுக்குட்டி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா கடை. இந்த மனுஷன் சாக்லேட் திங்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோயே, நிறுத்தவே மாட்டாரு. இன்னைக்கு பூரா உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பாரு. ஏற்கனவே பல்லு பூரா சூத்தையாயி அவ்வளவு பல்லையும் புடுங்கி போட்டிருக்கு. ஊருக்காரிக்கு பூரா பொக்கவாய் தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அலையுதாளுக. இன்னும் சாக்லேட் தின்னு என்ன செய்ய போறாரோ தெரியல. அதான் பல்ல பூரா புடுங்கியாச்சுல, இனிமே சூத்த பல்லு வராது பட்டு. சாக்லேட் திங்கலாம். அதான பட்டு, முருகேசன் சொல்றது நியாயம் தானே. ஒரு சாக்லேட் வேணா வாங்கி தின்னுட்டு வாங்க. 1 கிலோ 2 கிலோல வாங்க கூடாது. வேற வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். ஏம்மா ஏம்மா, இந்த செடி அழகா இருக்குமா, இதை வீட்டுக்கு வாங்கிட்டு போகுமா? அழகாக தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சா வளராதுமா. ஏம்மா அதெல்லாம் வளர்ந்துரும். பானுமா, இந்த ஊர் எப்படி குளு குளுன்னு இருக்குது பார்த்தியா? இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வளரும். நம்ம ஊரில் கொண்டு வச்சா 2 நாள்ல கருகி போயிருமா. பானுமா, அம்மா சொல்றது கேளு. சரிப்பா சரிம்மா, வேண்டாம் வாங்க போவோம். பானுமா, இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? அது இங்கேயே இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோன்னு வச்சுக்கோயேன், 2 நாளில் வாடி போய் அப்புறம் காஞ்சி போயிருமா. நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அது பாட்டுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம், நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமேன்னு அதுக்கப்புறம் தோணும். அதனால தான் அம்மா சொல்லுதேன். சரிம்மா, இங்கேயே இருக்கட்டும். நம்ம இது கூட சேர்ந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிடுவோம், சரியா? சரிம்மா. கிளைமேட் நல்ல மாறி மாறி வருதுல்ல. கொஞ்ச நேரம் இருட்டிக்கிட்டு வருது, அப்புறம் கொஞ்ச நேரம் வெளிச்சமா இருக்கு. நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தானே இங்கே இருக்க முடியும். நாளையிலேருந்து நம்ம ஊரில் கொண்டு போட்டுருவாங்க. இட்லி செடிக்குள்ளே வச்சு அவிச்ச மாதிரி இருக்கும். ஆமாக்கா, ஏசி போடாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கவே முடியல. ஃபேனில் காற்று கூட சூடாக வருது. என்னமோ அப்படியே அடுப்பு மேலே உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. பேசாமல் வீடு பூரா ஏசி போட்டு குளு குளுன்னு வச்சிடணும்க்கா, அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்.
வீடு பூரா இப்படிட்டு ஏசி போட முடியும்? அந்த அளவுக்கு துட்டியார்ட்ட இருக்கு. நாளைக்கு போய் நடக்கிற கதையை பேசிட்டு மண்டையை போட்டு குழப்பாதீங்கம்மா. இன்னைக்கு இந்த இடம் குளு குளுன்னு இருக்கு. நல்ல புல் தரையில படுத்திருக்கிறது தூக்கமா வருது. பெசாட்டுக்கு கொஞ்ச நேரம் படுத்து கிடங்களேன். வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருக்காளுங்க. என்னட்டி செய்தீங்க? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தாத்தா. நானும் வந்து மீன் பிடிக்கேன் டீ. வாங்க வாங்க, நீங்களும் வந்து ஒரு 4 மீனை பிடிங்க. இந்த வாரேன். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். பட்டுக்கு தெரியாம 4 சாக்லேட்டை வாங்கி வாயில போட்டுட்டு வந்துட்டேன். முருகேசன்னா சும்மாவா? நம்ம ஊர்ல வெயில் அவ்வளோ கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது. இங்கெல்லாம் எப்படி குளு குளுன்னு இருக்கு? நான் இருக்கமில்லட்டி அதனால தான் குளு குளுன்னு இருக்கு. அடி வாங்கிட்டு போனது காணாது போல. அடுத்த ரவுண்டு வாங்குறதுக்கு வந்துட்டா. ஏட்டி இங்க இரு, உங்ககிட்ட நான் பேசல சரியா? நீ யாரோ நான் யாரோ? என்ன 2 பேரும் நீ யாரோ நான் யாரோ அங்கீங்க சண்டையா? சண்டையாவா? என்ன சண்டை தெரியுமா? அடிதடி சண்டை. நான் அவளை அடிக்க, அவ என்னை அடிக்க, பெரிய சண்டையா போயிட்டு. இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லை. இவெல்லாம் ஒரு ஆளு. இவளை பத்தி நான் பேச வேற செய்யணுமாக்கும். இவங்க ஆள் இல்லையா? அப்போ பேயா? பேய் இல்லட்டி, சரியான சூனியக்காரி. என்னதுடி பேசுறீங்க? குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சத்தமா பேசுங்க. ஆமா, சத்தமா பேசிட்டா மட்டும் ஸ்பீக்கர் போட்ட மாதிரி இவளுக்கு அப்படியே காதுல கேட்டுரும். ஏன்க்கா காது சரியில்லையோ? நான் அடிச்சு அடிக்கி இவளுக்கு 4 நாளைக்கு காது கேட்காது. என்ன சொல்லுதாளுங்க? ஒன்றும் விளங்க மாட்டேக்கே. ஏட்டி என்னட்டி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? செல்வி அக்கா அலமையில போட்டு அடிச்ச அடியில் அலமையிலுக்கு காது கேட்கலையாம். அப்படி போடு, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஐயோ கடவுளே, இந்த கிறுக்கச்சி அடித்தாலும் அடித்தா காதுக்குள்ளே ஒய்யின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்கு. இவளுக்கு என்ன பேசுதாளுங்கன்னு ஒன்றுமே கேட்க மாட்டேக்கே. அலமேலக்கா காது கேட்கலையோ? என்னது 1/4 கிலோ கத்திரிக்காய் வேணுமா? மெண்டல், எங்கே வந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்க? ஏட்டி ஆமாடி, உண்மையாகவே காது கேட்கல. அடிச்ச அடி அப்படி இல்லை. அலமேலு நிலைமையை நினைச்சாலே பரிதாபமா இருக்கே. அலமேலக்கா ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. என்னது பெட்ரோல் போட போறியா? எந்த வண்டிக்கு பெட்ரோல் போட போற? பெட்ரோல் போட போறேனா? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் பெட்ரோலை வாயில் ஊற்றிக்கிட்டு அடுப்பு மேலே ஏறி உட்கார போகிறேன். இவளுகெல்லாம் என்னமோ சொல்லுதாளுகன்னு தெரியுது. ஆனால் என்ன சொல்லுதாளுகன்னு தான் விளங்க மாட்டேக்கி. காது கேட்கலன்னு இவளுகளுக்கு தெரிஞ்சேன்னா கொண்டாட்டமாக போயிடும். நம்மளுக்கு காது கேட்கல இவளுகளுக்கு தெரியவே கூடாது. நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு போறா. ஏன் அலமையில சூனியக்காரி? ஒன்றும் கேட்கல. என்னைய பற்றி தான் என்னமோ பேசுதாளுங்க. இப்போ ஒன்றும் கேட்கக்கூடாது. கேட்டோம்னா ஏட்டிக்கு போட்டி பேசுவாளுங்க. காது சரியாகட்டும், அதுக்கு பிறகு இவளுகளை கவனிச்சுக்கிடுதே. என்ன தலைவர் என்னாச்சி தனியா சுத்திக்கிட்டு அலையுதீங்க? என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு அலையுதாகப்பா. நம்மளுக்கு தான் டீ குடிக்காம இருக்க முடியாதே, அதான் டீ கடையை தேடி வந்தேன். டீ கடையா என்னாச்சி? அந்த இருக்கு பாருங்க. ஆமாப்பா, அதை பார்த்துட்டு தான் வந்தேன். நல்ல வேலை, தனியாக போய் டீ குடிக்கணுமேன்னு நினச்சேன். நீங்களும் வந்துட்டீங்க, வாங்க சேர்ந்து போவோம். வாப்பா போவோம். டீ குடிக்கவா போறீங்க? நானும் வாரேன். என்னையும் சேர்த்துக்கோங்கண்ணே. மாப்பிள்ளை நானும் வாரேன். என்னைய விட்டுட்டு போலான்னு பார்த்தீங்களோ? நானும் வாரேன். இவ்வளோ நேரம் எல்லாரும் எங்க கிடந்தீங்க? தனியா போய் டீ குடிக்கணுமேனு எல்லாரும் அங்கன உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க தான். நீங்க வந்தோன்னு எல்லாம் சேர்ந்து ஓடி வந்துட்டோம். வாங்க போவோம். இந்த ஊரில் கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் என்ன அழகா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. நல்ல இதெல்லாம் வச்சு சமையல் பண்ண எப்படி இருக்கும்? கேரட் அல்வா பீட்ரூட் அல்வான்னு செஞ்சு அசத்தலாமே. அலமேல என்ன தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா? அலமேலக்கா, வாட்டி முக்காடு முனியம்மா, என்ன இந்த பக்கம்? நீங்கள் என்ன தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி லாரி வந்துட்டா, தண்ணி பிடிக்க வரணுமா? என்னது தண்ணி லாரியா? ஐயோ லாரி வந்துட்டாக்கும், இந்த வாரேன். எங்கே எழுந்திரிச்சு ஓடுதீங்க? தண்ணி பிடிக்கணும் குடம் வேணுமேட்டி. குடம்லாம் ஹோட்டல் ரூம்ல எல்லாம் இருக்கு. என்னத்தை உளறிட்டு கிடைக்கீங்க? உன்கிட்ட குடம் இருக்கா? சரி கொண்டா, 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். என்னட்டி பேக்கலாண்டு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கே, போய் குடத்தை எடுத்துட்டு வாடி. இவட்ட சொன்ன கதை நடக்காது. நம்மளே நேராக ஹோட்டலில் பார்த்து ஓடி போய் 2 குடத்தை தூக்கிட்டு ஓடி வந்துட வேண்டியதான்.
என்ன நம்ம ஒன்று சொன்னா இது ஒன்று சொல்லிட்டு ஓடுது. சரியான களவாணி பையன் உண்டாட்டி. கேரட்டை போட்டு போனோம்னா எடுத்து அள்ளி வாயில போட்டுருவா. குமார், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா மது, சூப்பரா இருக்கு. அதுவும் உன் கூட வந்திருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, அந்த பக்கமா போய் பார்க்கலாம். ஐயோ, வா வான்னு இழுத்துட்டு இழுத்துட்டு போறாளே, காலு கையெல்லாம் வலிக்கே. ஹாய் மது. நந்தினி, நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா மது, நாங்களும் இங்கே தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரிம்மா தங்கச்சி, நீங்க 2 பேரும் போங்க, நாங்க 2 பேரும் ஜோடியா போறோம். ஆ சரிண்ணே. வா குமார், போலாம். விஜய், ஏன் இப்படி பேசுறீங்க? நீ வா, நம்ம போய் சுத்தி பார்ப்போம். அவங்க அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க. இருந்தாலும் இப்படியெல்லாம் விரட்டக்கூடாது. சரிங்க மேடம், வாங்க போவோம். பாத்தியாட்டி, பூவெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு. ஆமா ஆண்டி, அழகா இருக்கு. ஒரு பூவை பறிச்சு தரட்டா? தலையில் வச்சுக்கிடுதியா? ஐயையோ, ஏசுவாங்க, வேண்டாம். இங்கே எவ்வளோ பூ இருக்கு பாரு, ஒன்னே ஒன்று தானே பறிக்கங்க. வேண்டாம் ஆண்டி, ஏசுவாங்க, வாங்க ஓடிடுவோம். என்னைய வந்து யார் ஏசுவா? தோலை உரிச்சு தொங்க விட்டுற மாட்டேன். ஆண்டி, இது கவர்மெண்ட் சொத்து, இங்கெல்லாம் வந்து கையை வைக்கக்கூடாது. களவாணித்தனம் பண்ணோம்னா காலை உடைச்சிருவாங்க. நானே காலை உடைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, என்கிட்டயே வா. வாரேம்மா, வாரேன் வாரேன். டீ குடிக்க போயிருந்தேன், இந்த வாரேன். மனுஷன் டீ குடிக்காம இருக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாட்டு வேணும்னா வாங்கி திங்க வேண்டியதானம்மா, நான் தான் வந்து வாங்கி தரணுமா? டீ வாங்கிட்டு வரவா? டீ வேண்டாம்மா, வேற என்னது வேணும்? ஜூஸா? சை, ஜூஸ் எல்லாம் வாங்கி தர முடியாது. இந்த வாரேன் உங்களுக்கு. இந்த தாடிக்காரன் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிக்கான்? இவனத்த ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஹலோ ராதா, நான் தான் பேசுதேன். அதான் தெரியுதே, பிஆர் தான் பதிஞ்சு வச்சிருக்கோம்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. கிளம்பிட்டீங்களா? எப்போ வருவீங்க? யோ, ராத்திரி தான் கிளம்ப போறோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? ராத்திரி வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவேன்னு பார்த்தேன். ஏன் இப்படி சோறு சோறுன்னு அலையுதீரு? நான் என்ன சோத்துப்பான குழம்பு சட்டியெல்லாம் இடுப்புல கட்டிட்டா வந்தேன்? வீட்டில் தானே இருக்கு, எடுத்து வச்சு சோத்தை பொங்கி திங்க வேண்டியதானே. 4 நாளா கடையில சோத்தை வாங்கி தின்னு தின்னு வயிறு சரியில்லாம போயிட்டு, இன்னைக்கு ராத்திரி நீ வந்து சமையல் பண்ணி கொடு. இங்க பாரியா, நாங்களே ராத்திரி தான் கிளம்புவோம், விடிய காலம் தான் வந்து சேருவேன். சோறு சோறுன்னு உயிரை வாங்காதீரும். நாளைக்கு காலையில நான் வந்தோடனே எதுவும் செய்ய முடியாது. நல்ல அழகா எனக்கு 4 இட்லி, என் பிள்ளைக்கு 4 இட்லி வாங்கி வச்சிருங்க, வந்து சாப்பிட்டுக்கிடுதேன். 2 வடையும் வாங்கி வைங்க. இட்லி வடையெல்லாம் வாங்க முடியாது. போன வாரம் நீ வச்சுட்டு போன பழைய கஞ்சி கிடக்கு, அது எடுத்து வச்சிருக்கேன், நீ தின்னுக்கோ. பிள்ளைக்கு வேணா 4 இட்லி வாங்கி கொடுக்கேன். என்னது பழைய கஞ்சியா? இங்க அவ மனசு குளிருக்குள்ள வாடை வரைச்சிட்டு கிடக்கா, வீட்டுல வந்து பழைய கஞ்சி குடிக்கணுமோ? நீ சோத்தை பொங்கி தட்டிட்டு போயிட்டல்ல, பிறகு அது என்ன செய்ய? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டேன், அது பூரா தண்ணி ஊற்றி போட்டேன். சோறு வீணா போயிரும் பத்தியா, அதுக்கு தான் தண்ணி ஊற்றி போட்டேன். நீ வந்து அவளத்தையும் குடிச்சுக்கோன்னு. ஏன் பழைய கஞ்சா நீர் குடிச்சா என்ன? 1 வாரம் ஆயிட்டு இன்னும் குடிக்க மாட்டேன்னு வச்சிருக்கீரு. அது உனக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கேன், நீயே வந்து குடி. வாரேன் வந்து உங்களை கவனிச்சுக்கிடுதே. இந்த பொம்பளை பார்க்க நல்ல கல்லு கணக்கா இருக்கா. நல்ல 2 கிட்னி, ஒரு ஹார்ட்டு, லங்ஸு, நரம்பு கிரம்புன்னு எல்லாத்தையும் பிச்சு வித்தமுன்னா நல்ல தேரும் போலையே. அதான் சரி, பெசாட்டுக்கு தூக்கிட்டு போயிரும். போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தப்பிச்ச நீ. நேரில் மட்டும் இருந்திருந்தே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம். மிதிச்சு தூக்கி போட்டு மிதிச்சின்னா 10 நாளைக்கு துட்டு தர மாட்டேன். சுவாத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். நான் ஏன் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்? என்கிட்ட இருக்கிற சொத்துக்கு 10 தலைமுறைக்கு நான் உட்காந்து சாப்பிடுவேன். 10 தலைமுறைக்கு சொத்தா? எனக்கு தெரியாமையா? கோயில்ல போய் பிச்சை எடுத்து திங்கிறது தானே அவளை டீசெண்டா சொல்லுதே. ஆமா அதெல்லாம் பத்தி பிறகு பேசிக்கிடுவோம். வீட்டுக்கு வாரேன் முதல்ல. ஆஹா, இந்த பொம்பளை நல்ல சொத்து வச்சிருப்பா போலயே. இவளை கடத்திட்டு போனா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கேன். பெசாட்டுக்கு இவளை கடத்திட்டு போய் வச்சு இவங்க வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் போன் அடிச்சு துட்டு கேட்போம். துட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கட்டும். கொடுத்த பிறகு இவளை கிட்னி வேற சட்னி வேறன்னு பிரிச்சிருவோம். ஏ பொம்பளை, வா போவோம். யார் அது? ஏம்மா நீயா? தெரியாம வந்துட்டம்மா, என்னை விட்டுருத்தாயே. இவ அந்த ஊர்க்காரி இல்ல. ஐயையோ, தெரியாம வந்து 7:30 கூட்டிட்டனே. 1 நிமிஷம் நின்னாலும் உயிருக்கு ஆபத்து. உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடிடுவோம். யோ நில்லையா, கிட்னி திருடன் தானே நீ? நான் இல்லம்மா, நான் இல்ல, என்னை விட்டுருத்தாயே. எல்லாரும் ஓடியாங்க, கிட்னி திருட மாட்டிக்கிட்டான். மாலாக்கா, இந்த போஸ் எப்படி இருக்கு?
ஆ சூப்பராக இருக்குடி. அப்படியே இரு, படக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருதேன். ஆ நல்லா எடுத்துட்டேன். நீங்களும் வாங்க உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிடுவோம். ஆ சரிடி, இந்த வாரேன். அப்படித்தான் அப்படித்தான், நல்லா உட்காந்துக்கோங்க. இது அப்படியே வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டோம்னா எப்படி இருக்கும்? போலீஸ் பிடிச்சி உங்களை ஜெயிலில் போடும். ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? ஏன்டி இந்த பூவெல்லாம் வீணாக்குதீங்க? யாராவது பார்த்தா சத்தம் போட போறாங்க. பூவெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாங்கள் 2 பேரும் உட்காந்தே ஒன்றும் ஆகலை. யாராவது பார்த்தா ஏசுவாங்கட்டி. டோன்ட் வரி லட்சுமி அக்கா, கரடி பொம்மை நல்ல பெருசாக இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது யாருக்கும் தெரியாது. எப்படியோ போங்கடி. சொன்ன கேட்கவா போகிறாளுங்க. அத்தை பாட்டி, இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல? ஆமாம் லட்சுமி, நம்மளும் வீட்டில் போய் ஒரு 4-5 பூத்தொட்டியை வாங்கி வைக்கணும். அதில் தினமும் பூ பூத்துச்சுன்னா பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். பூக்கள்னாலே அழகு தானே. சரி வா, இவளுக்கு கூட இருந்தோம்னா நம்மளையும் சேர்த்து தான் வாட்ச்மேன் வந்து அடிப்பான். நம்ம அங்கிட்டு போயிடுவோம். ஆமா அத்தை பாட்டி, வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போம். நம்மளை மாதிரி உட்காந்து ஃபோட்டோ எடுக்க முடியலையேன்னு போறாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மாலா விலாக்ஸ் மாலா. நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா, கொடைக்கானலில் பிரயண்ட் பார்க்குன்னு ஒரு கார்டனை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்களா, நான் என்ன அழகா இந்த கரடிக்குட்டி மேலே உட்காந்துருக்கேன்னு பாருங்க. பார்த்தா மட்டும் போதாது மக்களே, ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா ஹைப்பு பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. உனக்காண்டி எதுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறது கேக்கு. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணுங்களே. மக்களே, உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ராத்திரியும் பகலுமா கண்டென்ட்டுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு தான் போடுதோம். அதனால நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு சின்ன லைக் போட்டிங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மக்களே. நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆமாம் மக்களே, இன்னைக்கோட கொடைக்கானல் டூர் வீடியோ முடிஞ்சிட்டு நாங்கள் இன்னைக்கு சாயந்தரம் பெட்டி படுக்கையெல்லாம் பெறக்கிட்டு ஊரை பார்த்து ஓடிடுவோம். நாளையிலேருந்து ஊரில் தான் வீடியோ வரும். எல்லாரும் பார்த்து ரசிங்க. நன்றி, மீண்டும் வருக. என்னடி நன்றி, மீண்டும் வருகங்க. என்ன ஊரை விட்டா போற? ஆமாம், கொடைக்கானல் விட்டு போகிறோம்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். எல்லாரும் நல்லா கொடைக்கானல் வந்து சுற்றி பாருங்க. இங்கே பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த சூசைடு பாயிண்ட்டை காட்டவே இல்லையேட்டி. தலைவர்கிட்ட சொன்னேன், அவர் தான் வேண்டான்ட்டாரு. ஏன் வேண்டாமா? நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருப்போம். தெரியாமல் போய் சூசைட் பாயிண்ட்லேருந்து உளுந்து குதிச்சு செத்துட்டா என்ன செய்ய? அவர் மேலே தானே கேஸாகும். அதனால தான் வேண்டான்ட்டாரு. அப்படி யாரடி சாவா? நம்ம ஊரில் சாவறதுக்கு ஆளா இல்லை. யாராவது ஒருத்தரை சொல்லு பார்ப்போம். ஒருத்தர் என்ன, 2 பேரை சொல்லுதேன். ஒன்று ராதாக்கா, ஒன்று அலமேலு. ஆமாடி ஆமாடி, 2 பேர் எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன்லேயே தான் அலைவாளுக. ஏற்கனவே அலமேலுக்கு காது கேட்காம கிடக்கு. பிற அந்த கவலையில் சோகத்துலேயும் மனசு உடஞ்சி போய் செத்துட்டாங்கன்னா என்ன செய்ய? அதனால தான் தலைவர் வேண்டான்ட்டாரு. சொல்லணுமேனு என்னத்தையாவது ஒன்று வளராத. அலமேலுக்கு காது கேட்காம போனது இன்னைக்கு. செல்வி அடிச்ச அடியில் காது கேட்கலன்னு அவளே சொன்னா. தலைவர் சூசைட் பாயிண்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு எப்போ சொன்னாரு? அது வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரே. உன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கேன் பத்தியா? எனக்கு தான் இப்போ டிப்ரெஷன் ஆகுது. நான் போய் சூசைட் பாயிண்டில் குதிச்சு சாவ போகிறேன்.